கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது. கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரபாகர் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றது. அப்போது சுக்காலியூர், வங்காபாளையம் சோதனைச் சாவடி, வேலாயுதம்பாளையம், குளித்தலை போன்ற பல்வேறு பகுதிகளில் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து போலீசார் மற்றும் 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சோதனை பணியில் ஈடுபட்டனர். சோதனையில் இருசக்கர ஓட்டுநர்களுக்கு வாகன உரிமம், இன்சூரன்ஸ், ஓட்டுநர் உரிமம் உள்ளனவா என சோதனை செய்தனர். மேலும் 4 சக்கர ஓட்டுநர்களுக்கு சீட் பெல்ட் அணிந்து செல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டதால் மாவட்டம் முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. உதகையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதை கண்டறிந்த அதிகாரிகள் பிளாஸ்டிக் கவர்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் வனப்பகுதியை பாதுகாக்கும் பொருட்டு ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் 19 வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் ஒரு சில கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் விற்பனை மற்றும் இறைச்சிகளை சுற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவதாக தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்துள்ளன. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி அதிகாரிகள் பல்வேறு பகுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கடைகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தப்பட்டது கண்டறியப்பட்டு அவற்றை பறிமுதல் செய்து ரூபாய் 7,000 அபராதம் விதித்தனர். கோத்தகிரியில் பெய்து வரும் மழையின் காரணமாக அரசு மேல்நிலைப் பள்ளியின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்த நிலையில் மாணவர்கள் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மழையின் காரணமாக அரசு மேல்நிலைப் பள்ளியின் தடுப்பு சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கடந்த மாத மழையின் போது இதே தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக மீண்டும் தடுப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று பெய்த மழையின் காரணமாக அந்த புதிய தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனே தடுப்பு சுவர் கட்டும் இடத்தை ஆய்வு செய்து பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக தரமான தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்போரூர் பேரூராட்சியில் கழிவுநீர் சாலையில் செல்வதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கோவிலின் அருகே கழிவுநீர் சாலையில் செல்கிறது. ஆனால் சாலையில் செல்வது கழிவுநீரா அல்லது மழைநீரா என்று கூட தெரியாமல் வாகன ஓட்டிகள் வேகமாக செல்வதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சாக்கடையை கடந்து கோவிலுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வழிந்து ஓடும் கழிவுநீர் கோவில் குளத்தில் கலக்கும் நிலையும் உருவாகியுள்ளது. இதுகுறித்து பேரூராட்சி ஊழியர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் கண்டுகொள்ளாமல் உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை நகரில் சிமெண்ட் சாலைக்கு பதில் எம்சாண்ட் கலவை கலந்த சாலை போடப்பட்டதால் சாலை பெயர்ந்து வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். மயிலாடுதுறை நகராட்சி பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூரைநாடு, காக்கும் பிள்ளையார் கோவில் தெரு, காமராஜர் காலனியை இணைக்கும் சாலை, ஐயனார் கோவில் தெரு, சாலிய தெருவை இணைக்கும் சாலை ஆகியவை தற்போது புதிதாக அமைக்கப்படுவதாக கூறி எம்சாண்ட் கலவை உள்ள சாலை போடப்பட்டுள்ளது. இந்த எம்சாண்ட் கலவை உள்ள சிமெண்ட் சாலைகள் தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாகவும், சிமெண்ட் பெயர்ந்து வாகனங்கள் சாலையை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும், தரமற்ற முறையில் போடப்பட்ட சாலையை கூட்டி எடுத்தாலே பெயர்ந்து வருவதை எடுத்துக்காட்டும் பொதுமக்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து நகரில் புதிய சாலைகள் அமைப்பதை தரமாக உள்ளதா என உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.